இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெருக்கமாக இருக்குது. இந்த நெருக்கமாக இருக்க இடத்துல வந்து உரம் போடுறது கையை இப்படி கொண்டு போக முடியாது, போனால் முள்ளெல்லாம் குத்தும். அதுக்காக அந்த ஆப்பை யூஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஆப்பை வச்சு இந்த உரம் போட வந்திருக்கோம். இந்த தோட்டத்தில் வந்து கை போகாது, அதனால் ஆப்பை வச்சு தான் போட போகிறோம். ஆப்பைன்னா என்னென்னா இதுதான் இந்த ஆப்பை. இது எதால் செய்யறதுன்னா, எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து சிரட்டைன்னு சொல்லுவாங்க. இது உங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது தேங்காயிலேருந்து எடுக்கிறது, தேங்காய் உள்ளே இருக்கிறது அதுதான். இது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க சில ஊரில். இதை வச்சு இதில் 2 ஓட்டை போட்டு ஒரு கம்பை சொருகி இதை ஆப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண வீட்டுகளெல்லாம் இதை பயன்படுத்துறது. இந்த கூட்டு குழம்பெல்லாம் இதில் வச்சு தான் எடுத்து அப்படியே அள்ளி போடுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறது இது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெருக்கமாக இருக்குது. இந்த நெருக்கமாக இருக்கிற இடத்துல வந்து உரம் போடுறது கையை இப்படி கொண்டு போக முடியாது, போனால் முள்ளெல்லாம் குத்தும். அதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்பையில் இந்த மாதிரி உரத்தை எடுத்து இப்படி உள்ளே கொண்டு போனால் கரெக்டாக அதுக்கு மூட்டில் கொண்டு போடலாம். நமக்கு வந்து எல்லா செடிக்கும் மூட்டில் தான் உரம் போகணும், அதனால் இப்படி கொண்டு போயிட்டால் உள்ள வரைக்கும் போட்டு கரெக்டாக மூட்டில் கொண்டு உரத்தை போட்டுடலாம். அதுக்காக தான் இதை ஆப்பை யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா மழை டைமில் தான் நம்ம பிரச்சனை இல்லை, இப்படி எடுத்து சும்மா மேலே போட்டு விட்டால் மழை தண்ணி வேற அது அப்படி இறங்கிடும். இது இந்த கேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 அடி விட்ட கேப்பு, கொஞ்சம் அப்படி 5 அடி விட்ட கேப்பு நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது கேப்பு. நம்ம நடந்து போகும்போதே நம்ம தட்டும், இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டிக்கிட்டே இருக்கும். இது 2 அடி 3 அடியெல்லாம் ஃபஸ்ட்டே வழி விட்டால் நடந்தே போக முடியாது, அந்த அளவாகிடும். 5 அடியாக அது வழி விடணும். 5 அடி 6 அடி வழி விட்டால் தான் நம்ம இது ஒரு 2 வருஷம் ஆன தோட்டம். இந்த தோட்டத்தை நடந்து போகும்போது இப்போவே தட்டுது. இன்னும் 1 வருஷம் இருக்குது, 3 வருஷம் நம்ம ஒரு தோட்டம் எடுப்போம். அந்த 3ஆவது வருஷம் ஆகிரும்போது இங்கே வரைக்கும் வந்துடும். அதனால தான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துக்கு 5 அடி 6 அடி கேப்பை போட்டுருவோம். பார்த்தீங்களா, இவங்க ஆப்பையை வச்சு போடுறாங்க. இந்த ஆப்பைங்கிறது அந்த கரண்டி நாணை சொல்லியிருந்தேன்ல போன வீடியோவில், அதுதான் இது. இவங்க அந்த பக்கெட்டில் இருந்து எடுத்து அந்த ஆப்பை எடுத்து அந்த கரெக்டாக அந்த மூட்டில், ஒவ்வொரு செடிக்கு மூட்டுக்குள்ளே அப்படி நூற்றி போடுவாங்க, சொருகி போடுவாங்க. சும்மா மேலே தூக்கி போட்டால் அது கொண்டையிலாம் விடும். அதனால் கரெக்டாக மூடு பகுதியை பார்த்து அந்த ஆப்பையை வச்சு உள்ளே போடுவாங்க. இதை வந்து கன்னியாகுமரியில் ஆப்புன்னு சொல்லுவாங்க, தவின்னு சொல்லுவாங்க, 2 பேர் இருக்குது. கையாலையும் போடுவாங்க சில நேரம். மழை டைம்லலாம் கையாலே, இப்போ மழை டைம் தான் இது, ஃபுல்லும் மழை தான், எப்பவும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். அதனால் மழை வந்துச்சுன்னா கையால் தூக்கி போட்டுருவாங்க. அப்போ மேலே அந்த கொண்டையில் விழுந்தாலும் அது ஒன்றும் ஆகாது. அந்த தண்ணி வந்து அந்த உரத்தோட பவரை கீழே கொண்டு போயிடும். இப்போ வந்து அந்த ஆப்பையால் கீழே அந்த மூட்டில் மட்டும்தான் போடுவாங்க. வேற எங்கேயும் விழுந்துச்சுன்னா அது அழுகிரும் அந்த செடியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.